சின்ன குட்டி கதையா சொல்றேன். நான் பார்லர் வைக்கிறதுக்கு காரணமே வந்து மை பியூட்டி கிளப் தான். ஒரு கரெக்டா இது 6வது வருஷ பயணம். என்னோட பயணம் வந்து இது 6வது வருஷ பயணம். மை பியூட்டி கிளப்ல ஒரு ஃப்ரெண்டு மூலியமா இதே கிரீன், அது எனக்கு வியப்பா இருக்கு. 2019ல நான் வந்தேன். அந்த மீட்டிங்க்கு எதுக்கு வரனே முதல்ல தெரியல. நான் வந்து ஒரு மழைக்கு ஒதுங்கின மாதிரி தான் வந்துட்டு இந்த பியூட்டிஷியன் கோர்ஸே வந்து கற்றுக்கிட்டேன். அப்போல்லாம் அது எனக்கு யூஸே ஆகலை. பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஃபங்க்ஷனுக்கு வந்ததும் பார்த்தா அவ்வளோ பேர், எத்தனை பேர்னா அதெல்லாம் வாயிலெல்லாம் சொல்லவே முடியாது, என்றதுக்கே ஆள் கவுண்டிங்கே வராது. அந்த அளவுக்கு எல்லாரும் பார்த்தா எல்லாரும் நான் கடை வச்சிருக்கேன்றாங்க. எனக்கு அப்போ ஏன் நம்மளால முடியாது, அப்போ ஏன் நம்மளும் பண்ணலாமே, இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணி இவ்வளோ ஒரு குடும்பமாக கூப்பிட்டு வர வச்சு இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து போனேன். மறுநாள் வந்தேன், தூக்கமே இல்லை. சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் எனக்கு கூட பியூட்டிஷியன் தெரியுங்க சார், நான் கூட கரெக்ட் தாராளமாக வைக்கலாமா, உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நான் பண்ணுவேன். அன்னைக்கு என்னை தூக்கி விட்டாரு. இன்னைக்கு 6 வருஷம் மை பியூட்டி கிளப் நான் மறக்கவே மாட்டேன். பியூட்டி குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி 5 அப்படின்னு டேட் கேலண்டரில் வரணும்னு ஆசைப்படுறேன். வரும், கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் எப்போ வரும் ஜனவரி 5ஆம் தேதி எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து பாருங்க, அங்கே நடக்கிறதெல்லாம் அசந்துருவீங்க. எல்லாருமே டான்ஸு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், இப்படிதான் போகும் அந்த ஒரு நாள், நம்மளோட நாள். இப்போ நான் எப்படி சொன்னேன், அந்த டே, அந்த ஜனவரி 5ன்றது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். என்னைய வந்து இன்னைக்கு நான் யாருன்னு சொல்லிட்டு அறிமுகம் ஆனதுக்கு என்னோட வேல்யூவே எனக்கு தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்னோட வேல்யூவே தெரிஞ்சது. நீங்க அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நமக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வெளியில அப்படியே சரகடிச்சுக்கிட்டு வரும்.